2004 வருஷம் என்னுடைய கையில் 24 மாத்திரையோட 24 மாத்திரை ஒவ்வொரு நாளும் சாப்பிட்றேன். ஸோ நியூரோ மாத்திரை மட்டும் ஒரு நாள் 3-4 மாத்திரை சாப்பிடுவேன். ஸோ பயங்கரமாக கை நடுங்கும், நரம்பு தளர்ச்சி. அந்த மாத்திரையை சாப்பிடும்போது நிறைய பேர் என்னை பார்த்து கேட்டது, வேற எதுவுமே எனக்கு துக்கமாக இல்லை, அவங்க கேட்ட ஒரு வார்த்தை தான் எனக்கு ரொம்ப துக்கமாக இருந்துச்சு. இந்த வயசுலேயே நீ இத்தனை மாத்திரை சாப்பிட்டா, இந்த வயசுல நீ இத்தனை மாத்திரை சாப்பிட்டா, அந்த வார்த்தையை என்னால் மறக்கவே முடியல. என்னை பார்த்து நானும் கேட்குற கேள்வி அதான். இந்த வயசுலயே அன்னைக்கு எனக்கு ஒரு 22 வயசு இருக்கணும் வைங்களேன். அந்த 22 இயர்ஸில் அத்தனை மாத்திரையை சாப்பிடும்போது எனக்கு மாத்திரையை கொடுத்த டாக்டர் கூட, உனக்கு இத்தனை வயசுல இதுன்னு சொன்னா கிட்னி ஃபெயிலியர், என்ன வேணாலும் வரலாம்ப்பா, என்ன வேணாலும் வரலாம். அன்னைக்கு நான் யோசிச்ச யோசனை, உண்மையிலே இன்னைக்கு இருக்கிற நிலைமையில நான் இன்னைக்கு வாழ்வேனா? ஆனால் இன்றைக்கு உங்க முன்பாக சொல்கிறேன், அந்த நரம்பு தளர்ச்சி எனக்கு இல்லை, அந்த பலவீனம் எனக்கு இல்லை, எனக்கு ஒரு அவயவங்களோட கட்டு போகவே இல்லை. இன்றைக்கு என்ன சாட்சியாய் கர்த்தர் நிறுத்தியிருப்பாரே. ஆனால் இந்த ஜபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைய, உங்க பிள்ளைய குறித்து ஒரு பெரிய வருத்தம் உங்களுக்கு இருக்கலாம். இன்னைக்கே என் பிள்ளை இப்படி இருந்தா நாளைக்கு என் பிள்ளையினுடைய எதிர்காலம் என்ன, நாளைக்கு என் குடும்பத்தினுடைய எதிர்காலம் என்ன? இந்த ஜபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் நினைச்சிட்டு இருக்கலாம், நான் இன்னைக்கு இப்படி இருக்கிறேனே. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ இப்ப நடக்கிறத நினைச்சு உன் எதிர்காலத்தை யார் கணிக்க முடியும்? இன்னைக்கு நடக்கிறத நினைச்சு யாருமே உங்க எதிர்காலத்தை கணிக்க முடியாது. யாருக்கு தெரியும்? கர்த்தர் உங்க கூட இருந்தா இன்னும் 5 வருஷத்துக்குள்ள 10 வருஷத்துக்குள்ள கர்த்தருடைய வருகை தாமதிக்கும்னா நீங்க உங்க பிள்ளைகள் இந்த நிலைமை அல்ல. கர்த்தர் அநேகர் எட்ட முடியாத அளவிற்கு ஒரு உயரத்தை நம்புறவங்க கைகளை மேல தட்டி ஆமேன் என்று, முழு பலத்தோட ஆமேன் என்று. இன்னைக்கு நடக்கிறத வச்சு யாரும் உங்களை கண்காணிக்க முடியாது. இன்றைக்கு நடக்கிறத வச்சு யாரும் உங்களை கணிக்க முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல. நம்மை குறித்து பெரிய நினைவு உடையவர் கர்த்தர். அதைத்தான் கர்த்தர் சொல்றாரு. முன்னாடி நடந்ததை நினைக்காத, முன்னாடி நடக்குது, எனக்கு வாழ்க்கையில் இவ்வளோ நடந்துச்சு இல்லை, அதை நினைக்க வேண்டாம். கர்த்தர் சொல்றாரு, பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம், நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை உங்க குடும்பத்தில் ஒரு புதிய காரியம் நடக்க போகிறது. உங்க வீட்டில் ஒரு புதிய காரியம் நடக்க போகிறது. நீங்க சந்தோஷப்படுறது மாதிரி ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய போறாரு. உங்க வீட்டில் ஒரு சந்தோஷ சத்தம் சீக்கிரமாய் கேட்க போகிறது. ஆடல் பாடல் சத்தம் கேட்க போகிறது. மகிழ்ச்சியின் சத்தம் கேட்க போகிறது. அந்த சஞ்சலத்தையும் தவிப்பையும் வியாதியினுடைய கூக்குரலையும் கர்த்தர் கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போதே ஆண்டவர் எடுத்து போட போறார். ஆமென், 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 ஆமென். சொல்லுங்க, எனக்கு தான் கர்த்தர், எனக்காக தான் கர்த்தர் செய்ய போறாரு. ஆமென், ஹல்லேலூயா. என்னுடைய நிலைமை, என்னுடைய வாழ்க்கையை 24 மணி நேரத்தில் தலைகளாய் மாற்றுகிறவர். ஆமென். வேதம் சொல்லுறதுக்கு முருதகாய் என்கிற தேவனுடைய மனுஷன், அவன் தன்னுடைய துஷ்ட ஆமான் தனக்கு விரோதமாய் ஒரு பெரிய தூக்கு மரத்தையே எடுத்தார். அவன் அந்த வாசலை கிராஸ் பண்ணும்போது ஆமானை பார்த்து என்ன சொல்லப்படுற, சிரிக்கிறியா? ஒருவேளை அந்த மருதகாய் சிரிச்சிட்டு இருந்திருப்பான்னு வைங்களேன், இந்த ஆமான் பார்த்து சொல்லி, சிரிச்சியா? இன்னைக்கு தான் உனக்கு கேட்கல, என்ன சொல்லியிருப்பான்? ஏன் அப்படி சொல்லுவான்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு தான் உனக்கு கடைசின்னு சொல்றதுக்கு காரணம் இருக்குது. டேய், கொஞ்சம் அந்த ஜன்னலை திறந்து எட்டிப்பாரு, அவன் ஒரு பெரிய தூக்கு மரம் தான் உனக்கு தான்டா அது, அவ்வளோதான், நான் டிசைட் பண்ணிட்டேன். ஏன்னா ராஜா கூட ஒன்னா உட்காந்து அவங்க சாப்பிட்றாங்க, ஒன்னா உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்கிறான். ராஜாவுக்கு ரொம்ப நெருக்கம், ராஜாவுக்கு ரொம்ப பிரியம். ராஜா எல்லாத்தையுமே ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. போகும்போதே சொல்லிட்டு போறான், இன்னைக்கு தான் நீ கடைசி சிரிக்கிற சிரிப்பு, நாளைக்கு காலையில் இந்த இடத்துல நீ இருக்க மாட்ட, இன்னொருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணுவேன், அவன் என்ன விழுந்து வணங்குவான், இன்னைக்கு தான். ஆனா வேதம் சொல்லுகிறது, ஆமான் உள்ள போயிட்டு வரும்போது அவனுடைய மூஞ்சி போகும்போது சிரிச்சுட்டு தான் போயிடுச்சு, ஆனா வரும்போது சிரிச்சது மாதிரி வரல. எப்பா, தீமை எனக்கு இல்லடா, நீ எனக்கு தான் இன்னைக்கு கடைசி நாள் நினைச்ச, ஆனா கர்த்தர் அதை உனக்கு தான் கடைசி நாளா கர்த்தர் மாத்தி இருக்கிறார். நீ சந்தோஷப்படுறதுக்கு இதுதான் கடைசி நாள். ஆமென் சொல்லுங்க. ஒரே இரவுல 1 மணி நேரத்துக்குள்ள காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிற அந்த கர்த்தரை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறீங்க. நான் சொல்றேன், இந்த நாளை
பல மாதங்களாய் நடக்கிறத நினைச்சு இந்த மாதிரியே வாழ்க்கை ஆயிருமோ, நான் இப்படியே இருந்துருவேனோன்னு நீங்க எப்படி நினைக்க முடியும்? எப்படி நினைக்க முடியும்? இந்த ஜெபத்தில் யாரோ ஒருத்தர் பிள்ளையை குறித்து பெரிய கவலையோட பாஸ்டர், இன்னும் அவன் போக வேண்டியது எவ்வளோ தூரம் இருக்கு பாஸ்டர், அவனுக்கு வயசு சின்ன வயசு, அவளுக்கு வயசு சின்ன வயசு. ஆனால் நான் வாழ்றதற்கு நான் வாழ்க்கையை முடிக்கிறேன், ஆனால் அவள் இன்னும் வாழ ஆரம்பிக்கவே இல்லை. என் பிள்ளை வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவ்வளோ பெரிய பிரச்சனையா, துவங்குறதுக்கு முன்னாடியே எவ்வளோ பெரிய போராட்டமா? கர்த்தர் யாரோ ஒருத்தரிடத்தை தீர்க்க தரிசனமா சொல்லிட்டே இருக்க. நான் உள்ளுக்குள்ள வெதும்பிட்டு இருக்கிறேன் பாஸ்டர், உடஞ்சிட்டு இருக்கிறேன். என் பிள்ளைக்கு ஆண்டவர் எனக்கு கவலையா இருக்குது. இன்னும் எத்தனையோ என் பிள்ளை பார்க்கணுமே. அவன் எப்படி சமாளிக்க போறான்? எப்படி? ஏதோ ஒரு வாலிப தம்பி தங்கச்சி, நீ கூட உன் மனசுக்குள்ள நிறைய கற்பனையோட ரொம்ப வருத்தத்தோட கூட இந்த ஜெபத்தில் சத்தத்தை கேட்டுட்டு இருக்கலாம். பாஸ்டர், நீங்க வேற யாருக்காகவும் பேசல, எனக்காக தான் நீங்க பேசுறீங்க. எனக்கு ஏன் பாஸ்டர் இந்த வயசுல எனக்கு இந்த நோய்? எனக்கு ஏன் பாஸ்டர் இந்த வயசுல எனக்கு இப்படி படி? எனக்கு இன்னைக்கு எவ்வளோ காலங்கள் இருக்குது, ஆனா எனக்கு இப்பவே இந்த விரக்தி எதனால வந்துச்சு? இப்பவே இப்படி இருந்தா நான் எப்படி? ஆனா ஆண்டவர் யாரோ ஒரு இடத்துல சொல்றாரு, இல்ல நான் திசை திருப்புகிற கர்த்தர், நான் மாற்றுகிற கர்த்தர். தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல உன் சிறையிருப்பை நான் திருப்புவேன். 24 மணி நேரத்துக்குள்ள நான் உனக்கு அற்புதம் செய்வேன். உன் எதிர்காலம் என்னுடைய கரத்தில் இருக்கிறது. என் காலங்கள் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது. என் பிள்ளையினுடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது. பிரதர், சிஸ்டர், உங்க பிள்ளையினுடைய காலம் இதோ கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. அவனை கர்த்தர் உன்னதமான இடத்துல வைக்க போறார். அந்த பிள்ளைய உன்னதமான இடத்துல வைக்க போறாரு. நீங்க பார்த்த எந்த துன்பத்தையும் துக்கத்தையும் பார்க்க போறதில்லை. ஆனா நீங்க பார்த்த சந்தோஷத்துக்கு பல மடங்கு சந்தோஷத்தை கர்த்தர் அவர்கள் தலையின் மேல் கைகளை தட்ட அந்த மகிமை இப்போ அந்த பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நல்ல கரங்களை தட்டி ஆமென் என்று ஆமோதித்து நன்றி அப்பா, நன்றி. நான் ஒரு புதிய காரியத்தை செய்வேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.